மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ரூரல் ஆக்ட்ஸ், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்னும் பெயரை விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமீன், அதாவது விபி ராம்ஜி என்ற பெயரில் மாற்றி நடுவண் அரசு நேற்று 16/12/2025 அன்று நாடாளுமன்ற மக்களவையில் மசோதாவாக தாக்கல் செய்துள்ளது. ஊரக அமைச்சகம் நடுவண் அரசைச் சேர்ந்த ஊரக அமைச்சகம் 2047 ஆண்டுக்குள் விக்ஷித் பாரத், அதாவது வளர்ச்சியடைந்த இந்தியாவாக உருவாக்க வேலைவாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும், ஊரகப் பகுதிகளில் உள்கட்டமைப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் இப்படி மாற்றப்பட்டு கொண்டு வரப்படுவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. உண்மை அதுதானா? பிரியங்கா காந்தி அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார். இந்த பெயர் மாற்றுதலை பற்றியும் திட்டத்தை பற்றியும், மகாத்மா காந்தி அவர்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லைதான், ஆனால் எங்கள் குடும்ப உறுப்பினரை போன்றவர். இது தேசிய உணர்வு. இந்த திட்டத்தின் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது பிரியங்கா காந்தியின் உணர்வு மட்டுமல்ல, இந்தியாவை உண்மையாக நேசிக்கக்கூடிய மகாத்மா காந்தியின் சேவைகளை, அவரது பணிகளை உண்மையாக அறிந்த ஒவ்வொரு இந்தியனுடைய உணர்வும் அதுதான். மகாத்மா காந்தியின் பெயர் திரும்ப வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாண்டி இந்த திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. 2005 ஆண்டு யூபிஏ கவர்மெண்ட்டில், காங்கிரஸ் தலைமையான யூபிஏ கவர்மெண்ட்டில், அதாவது இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்த அந்த அரசில்தான் முதலாக இந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் 100 நாட்கள் என்ற வேலையை இன்றைய அரசு 125 நாட்களாக மாற்றுவோம் என்று கூறியிருக்கிறது. அது எந்தளவு உண்மை என்று பார்த்தால், பாரதிய ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அந்த திட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதி படிப்படியாக குறைக்கப்பட்டு 100 நாள் வேலை என்பது படிப்படியாக 30 நாட்கள் 40 நாட்கள் என்று மாறிப்போனதை நம்மை நேரடியாகவே கண்கூடாக காண்கிறோம். அதில் 125 நாட்கள் வேலை வழங்குவோம் என்பதை எந்த அளவு நம்ப முடியும் என்று தெரியவில்லை. அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்றால், இதுவரை நடுவண் அரசே அதற்கான முழு நிதியை ஏற்றுக்கொண்டுள்ளது. இனிமேல் 60% நடுவண் அரசு, 40% மாநில அரசு என்று மாற்றுவதாகவும் அந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இதனால் எந்த அளவு பாதிக்கப்படும், அதனால் எந்த அளவு வேலைவாய்ப்பு கிராம பகுதிகளில் இந்த திட்டத்தின் கீழ் குறைக்கப்படும் என்பதை நாமே அறிந்து கொள்ளலாம். அதை தாண்டி தமிழகம் உள்ளிட்ட வளர்ந்த மாநிலங்களுக்கு இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், அதாவது வறுமை குறியீட்டின் அடிப்படையில் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தமிழகம், கேரளா, குறிப்பாக தென் மாநிலங்கள் வறுமையை மற்ற மாநிலங்களுடைய, வட மாநிலங்களுடைய வேகமாக ஒழித்து கொண்டே வந்துள்ளன. இன்னும் கேரளாவை பார்த்தால் முற்றிலும் வறுமை இல்லாத, தீவிர வறுமை இல்லாத மாநிலம் என்று சட்டசபையிலே அறிவித்து விட்டது. ஸோ இது போன்ற மாநிலங்களுக்கு வறுமை குறியீட்டின்படி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பயனாளிகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். அதனால் கிராமப்புற உண்மையிலேயே ஏழையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குறையும். இன்னொரு அம்சம், விவசாய காலங்களில் இதற்கான வேலைவாய்ப்பு கிடைக்காது, அது நிறுத்தி வைக்கணும். கிட்டத்தட்ட 60 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். விவசாய வேலை கிடைக்காத மனிதர்கள் எப்படி வேலை கிடைக்கும் என்ற கேள்வியும் எழுகிறது. அன்பு தோழமைகளே, மகாத்மா காந்தியின் பெயர் திரும்பவும் அமைக்கப்பட வேண்டும், திரும்பவும் அந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அது ஒரு கோரிக்கை என்றால், இரண்டாவது, இந்த நிதியை நடுவண் அரசே முழுமையாக வழங்க வேண்டும் என்பதும், இந்த வறுமை குறியீட்டு அந்த அளவுகோலை, அந்த கிரைட்டீரியாவை மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தும் வகையில் மாற்றி அமைத்து வேறு வழியில் பயனாளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வழியிலேயே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் நிச்சயமாக நியாயமானதாக இருக்கும். அதற்காகத்தான் பல எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்துகின்றன. நாடாளுமன்றத்திலும் இந்த மசோதாவுடன் சேர்த்து நேற்று நாடாளுமன்றத்தில்
காப்பீட்டு துறையில் இதுவரை 74% இருந்த அந்நிய முதலீட்டை 100% மாற்றக்கூடிய மசோதாவும் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடித்தட்டு மக்களுக்கான, நடுத்தர மக்களுக்கான மிகப்பெரிய அடி என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.